ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்னேக் எஸ்ஸே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா உண்மையிலே மனசுலேருந்து சொல்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இந்த 10,000 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 மனசுலேருந்து நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது. உங்களுக்காக நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் போடுற எல்லா வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? என்னை கோச்சிக்காதீங்க, திட்டிடாதீங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நான் போட்டுருவேன். ஏன் இவ்வளோ நாள் போடலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் போடல. நான் இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது எப்போ வந்துச்சுன்னா, ஜனவரி 19 வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மேலே டேட் பாருங்கள், ஜனவரி 19, 2024 அன்றைக்கி என்னால் போட முடியல. ஸோ இப்போ டிலே ஆனதுக்கு சாரி. இந்த 10,000 மெம்பர்ஸ்க்கும் ஸோ வெரி 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 தேங்க்யூ 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 ஸோ மச். இதை தவிர எனக்கு எதுவுமே சொல்ல தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்கள் ப்ளீஸ் இன்னும் 83% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்னேக் எஸ்ஸே பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 2ல் டெசிஷன் மேக்கிங் ஃபஸ்ட் இயர் பார்ட் இங்கிலீஷில் செகண்ட் செமஸ்டர் புது சிலபஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதில் வந்து யூனிட் 2 டெசிஷன் மேக்கிங்கில் வந்து போயமில் ஸ்னேக் போயமில் வந்து ஸ்னேக் போயம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸ்னேக் எஸ்ஸே வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்னேக் எஸ்ஸேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்னேக் அந்த போயமோட வீடியோ லைன் பை லைன் இமேஜ் போட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் போயமோட எஸ்ஸே வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, த ஸ்னேக் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் லாரன்ஸ் போயம். லாரன்ஸ் எழுதின போயம்லேயே வந்து ஸ்னேக் போயம் வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. லாரன்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் என்கவுண்டர் வித் த ஸ்னேக் இன் திஸ் போயம். இந்த போயமில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லாரன்ஸ் வந்து ஸ்னேக்கோட இருக்கிற அந்த உரையாடல்களை பற்றியும் ஸ்னேக்கோட இருக்கிற அந்த சந்திப்பை பற்றி என்கவுண்டர் வித் த ஸ்னேக் அப்படின்னா சுட்டு தள்ளுறது கிடையாது. என்கவுண்டர் வித் த ஸ்னேக் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங்னா, பாம்புடன் ஒரு சந்திப்பு. பாம்பை அவர் மீட் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்றத இந்த போயமில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார். அதுதான் இந்த போயம் ஃபுல்லாக வரும். ஸோ ஓகேவா? என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து 10K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்னேக் அஸ் சீன் பை த போயட். த போயட் வந்து ஸ்னேக்கை வந்து பார்க்குறாரு. ஸோ எங்கே பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். லாரன்ஸ் had his experience while he was in Sicily. நம்ம இந்த போயமோட ஆத்தர் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, டிஹெச் லாரன்ஸ். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட ஃபுல் நேம் வந்து டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ். அதை தான் வந்து சுருக்கி டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட இன்ட்ரோடக்ஷன் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ லாரன்ஸ் ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைல் ஹி வாஸ் இன் சிசிலியில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்குது. த டே வாஸ் ஹாட். அந்த நாள் வந்து பயங்கர வெப்பமாக இருக்குது, ஒரு கோடை காலம்னு வச்சுக்கோங்களேன். த போயட் பிக்சர் இன் ஹேண்ட். அந்த போயட் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக, பிக்சர் அப்படின்னா வந்து குடம், ஒரு குடத்தை எடுத்துகிட்டு இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக போகிறாரு. கம் டவுன் த ஸ்டெப் டு ஃபெச் வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் ட்ரோவ். வாட்டர் ட்ரோவ் அப்படின்றது வந்து தொட்டியில் இருக்கு. வாட்டர் ட்ரோனா தொட்டி, வாட்டர் ட்ரோ அப்படின்னா தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டியில் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி அந்த குடத்தை எடுத்து இறங்கி வரும்போது அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் வந்து வராரு. ஹி சா சாஃப்ட் பெல்லிட் எல்லோ ப்ரௌன் ஸ்னேக் சிப்பிங் த வாட்டர் ட்ரிப்பிங் ஃப்ரம் த டேப். அந்த குழாயிலிருந்து வர தண்ணியை சாஃப்ட் பெல்லினா ரொம்ப லேஸாக இருக்கிற, இடுப்பை வளைஞ்சு நெளிஞ்சு போகிற எல்லோ ப்ரௌன் மஞ்சள் வித்து காஃபி கலரில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ஸ்னேக் வந்து தண்ணி குடிக்கிறத, அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் இருந்து தண்ணி குடிக்கிறத வந்து இவர் பார்க்குறாரு. ஸோ த போயட் வாஸ் ஃபேஷினேட்டட் பை த ஸ்னேக். இந்த போயட் வந்து அந்த ஸ்னேக்கை பார்த்து கவரப்படுறார். ஃபேஷினேட்டட் அப்படின்னா கவரப்படுறது, அட்ராக்ட் பண்ணுறது. அதான் இப்போ வந்து பாய்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவங்களால கவரப்படுவோம்ல, தட் இஸ் கால்ட் ஃபேஷினேட்டட். ஹீ ரிமைண்டட் மோஷன்லெஸ் அப்படின்னா அசைவற்ற, அசைவே இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க.
ஈகர் நாட் டு டிஸ்டர்ப் இட், அந்த ஸ்னேக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. He felt that he was only a second comer to tap the must therefore wait till the first corner's thirst were assuaged. இப்போ என்னென்னா ஒரு தண்ணி தொட்டி பிடிக்க வரதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு விருந்தாளி வந்து அங்கே வந்துட்டாங்க, அதுதான் வந்து ஸ்னேக்கு. ஸோ அந்த ஸ்னேக்குக்கு அப்புறம் தான் ஒரு செகண்ட் கமராக வந்திருக்காரு. அப்போ ஃபஸ்ட் கமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கு, செகண்ட் தண்ணி பிடிக்க வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேட்டர் லாரன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், த poet spent a few minutes watching the snakes with curiosity. அந்த poet வந்து அப்படியே அந்த ஸ்னேக்கை வந்து பார்த்துட்டே இருக்காரு, அந்த ஸ்னேக் என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு. At the moment, the poet was polite and free from murderous hate towards the snake. அவர் வந்து எப்பயுமே நம்ம பாம்பு பார்த்தோன்னே ஓடி போய் அடிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி அடிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும்போது அந்த எண்ணத்தை வந்து அந்த கொலை பண்ணுற எண்ணத்தை வந்து தடுத்து நிறுத்தி அந்த அந்த பொலைட்டாக அமைதியாக அந்த ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டே இருக்கார். It looked as though the snake sensed his gentleness and harmlessness. அந்த ஸ்னேக் வந்து ஏன் அசையாமல் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மனுஷன் வந்து நம்மளை கொல்ல மாட்டான், கம்பெடுத்து அடிக்க மாட்டான், நம்ம தலையை வெட்ட மாட்டான் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து அந்த ஸ்னேக் வந்து இவன் எப்படியும் நம்மளை அடிக்க போகிறதில்ல, நம்மளை வந்து துரத்த போகிறதில்ல, அதனால் நம்ம மெதுவாக தண்ணி குடிப்போம்னு சொல்லிட்டு சென்ஸ் அவனோட ஜென்டில்னஸ்ஸு அப்புறம் அவனோட அந்த அடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்பிக்கை இருக்கனால அந்த அந்த ஸ்னேக்கும் அசையாமல் தண்ணி குடிச்சிட்டே இருக்குது, அவனை பார்த்து பயப்படாமல். It saw the poet standing and sensing no antagonism in him. Antagonism அப்படின்னா என்ன மீனிங்னா வில்லனிசம். அவன்கிட்ட ஒரு வில்லத்தனத்தையோ அவன் கொல்ல போகிறான்ற எண்ணத்தையோ வந்து அந்த போயட் கிட்ட வந்து இந்த ஸ்னேக் பார்க்கவே இல்லை. went on drinking water fearlessly. யாருக்குமே எதுக்குமே பயப்படாமல் அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. It thus appeared that the poet's cordially அப்படின்னா வந்து நல்லுறவு had evoked an equal measure of trust and the fellow feeling from the snake. அந்த ஸ்னேக்குக்கும் அந்த போயட்டுக்கும் இருக்கிற அந்த நல்லுறவு கார்டியாலிட்டி அப்படின்னா வந்து நல்லுறவு. அந்த ஸ்னேக்குக்கும் அந்த போயட்டுக்கும் இருக்கிற நல்லுறவு வந்து என்னென்னா, இவர் அடித்து கொல்லணும்னு நினைக்கல, அந்த ஸ்னேக்கும் பயந்து ஓடணும்னு நினைக்கல, ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்னேக்கை அசையாமல் பார்த்துட்டே இருக்கார், அந்த அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு இவரையும் பார்க்குது, ரெண்டு பேருக்கும் ஒரு என்ன சொல்கிறது பேசி, அதாவது ஒரு நம்பிக்கையாக ரெண்டு பேருமே நிற்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவை வந்து இது காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, poet upholding two voices in his mind. அவரோட மைண்டில் வந்து ரெண்டு விதமான வார்த்தைகள் வந்து ஓடிட்டே இருக்குது, ரெண்டு விதமான மனநிலை. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு மாதிரி யோசிப்போம், போகலாமா வேணாமா போகலாமா அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கும் மனசில் ஒரு ரெண்டு விஷயம் ஓடிட்டே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இன் த மீன் டைம் அ கான்ஃப்ளிக்ட் அரவுஸ் இன் த poet minds. இந்த அப்படியே ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு விஷயம் அவரோட மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஹிஸ் இன்ஸ்டிங்டிவ் ஃபீலிங் ஃபார் த ஸ்னேக் வாஸ் ஒன் ஆஃப் த ஜென்டில்னஸ் அண்ட் அட்மிரேஷன். ஒரு பக்கம் ஒரு மனசு என்ன சொல்லுதுன்னா, ஸ்னேக்கை பாரு எவ்வளோ ஜென்டிலாக இருக்குது, அதை பார்த்து அப்படியே அட்மையர் ஆகிறாரு. ஹி ரிகார்டட் த ஸ்னேக் ரெவரண்ட்லி ஆஸ் அ கெஸ்ட் ஹானரிங் ஹிம் வித் இட்ஸ் விசிட். அதாவது ரெவரண்ட்லி அப்படின்னா வந்து பயபக்தி, அந்த ஸ்னேக்கை வந்து பயபக்தியோடு பார்க்குறாரு, ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாரு. அஸ் அ காட் ஆஃப் த டார்க் அண்டர் வேர்ல்டு. ரெவரண்ட்லி அப்படின்னா என்ன மீனிங்னா, பயபக்தியோடு அது ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாரு இல்லையா. அடுத்து வந்து அஸ் அ காட் ஆஃப் டார்க் அண்டர் வேர்ல்டு. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா இருட்டு உலகத்தின் அரசன், அதாவது கீழே இருக்கிற இருட்டு உலகத்தின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. Soon, however, the voice of education, the traditional education that teaches a man that the snake is a dangerous creature and must be killed, swayed the poet's mind. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து இந்த போய்ட் வந்து ஒரு டார்க் அண்டர் வேர்ல்டோட கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னா, இவர் படித்த படிப்பு, இவங்க சொல்லி கொடுத்த வாத்தியார் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் பாம்பு வந்து ரொம்ப விஷத்தன்மை கொண்டது, அந்த பாம்பு வந்து பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், அடித்து கொன்னுறணும், அது வந்து ஒரு தேவையில்லாத, அந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு மிருகம், பாய்சனஸ், ஒரு
ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு மைண்டும் சொல்லுது. ஒரு மைண்டு நல்ல ஒரு இது வந்து அண்டர் வேர்ல்டோட காடு, இது வந்து நல்லது, இதை கொல்லக்கூடாதுன்னு ஒரு மைண்டு சொன்னாலும் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இவர் படித்த விஷயங்களை பற்றி, இவர் ஸ்கூலில் படித்த காலேஜ் படித்த விஷயங்கள், அந்த எஜுகேஷனல் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாம்பு வந்து ஒரு பாய்சனஸ் ஸ்னேக், அதை வந்து நீங்கள் ஒரு கொன்றணும், இல்லைன்னா நம்மளை குத்தி கொன்னுடும் அப்படின்ற இன்னொரு மைண்டும் சொல்லிகிட்டே இருக்குது. இது போய்ட் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸ்வேட், SWAYED, ஸ்வேட் த பாய்ட்ஸ் மைண்ட் அப்படின்னா அவரோட மண்டைகளில் வந்து ஊசலாடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஊசலாடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. As the snake was moving back into its dark hole, the poet was seized with the feeling of horror. அவர் வந்து என்னென்னா, அந்த poet அந்த பாம்பு வந்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம செவத்தில் ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொலை பண்ணுன்ற அந்த எண்ணத்தை வந்து மறைச்சிட்டார். The education that he had received and the traditional thinking that he had imbibed அப்படின்னா என்ன மீனிங்னா உறிஞ்சப்பட்ட, அதை நான் எப்படி இந்த இதில் வருதுன்னு சொல்கிறேன். Imbibed filled his mind with murderous hate towards the retreating snake. இந்த இடத்துல வந்து அவரோட எஜுகேஷ்னல் அந்த மைண்டு என்ன சொல்லுது, ட்ரெடிஷ்னல் திங்கிங், பழைய காலத்து திங்கிங் என்னென்னா, நம்மளே பார்த்துருக்கோம், சின்ன வயசில் பாம்பை பார்த்தா ஓடிடும், அதை கொன்று தான் பார்த்துருக்கோம். இம்பிப்டு ஃபில்டு வித் ஹிஸ் மைண்ட் வித் மர்டரஸ் ஹேட் டுவர்ட்ஸ் த ரிட்ரீட்டிங் ஸ்னேக். அந்த ஸ்னேக் வந்து திரும்ப தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போனதே வந்து அவனோட மைண்டு ஃபுல்லாக அந்த கொல்லணுன்ற எண்ணம் வந்து பயங்கரமாக உறிஞ்சப்பட்டிருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. த பிக்ட் அப் த ரஃப் லாக் அண்ட் த்ரூ இட் அவே. டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுத்த ஸ்னேக்கை பார்த்தோன்னே கொல்லணுன்ற சொல்லி கொடுத்த மைண்ட் வந்து வந்தோடனே பெரிய கல் எடுத்து, கரடு முரடான கல் எடுத்து அந்த பாம்பு மேலே வந்து தூக்கி எறிகிறாரு. நல்ல வேளை அந்த பாம்பு மேலே படவே இல்லை. த ஸ்னேக் தோ அன்ஹர்ட் hastily and clumsily withdraw itself into the hole and disappear. Unhurt அப்படின்னா அது மேலே படல, எந்த காயமும் ஏற்படல. ஹேஸ்ட்லினா அவசர அவசரமாக அந்த பாம்பு வந்து ஓடிடுது. கிளம்ஸ்லி அப்படின்னா விகாரமாக, பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு பயங்கரமான ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு நிசப்தமாக ஏற்படுத்தி விட்டு அது பாட்டுக்கு உள்ளே ஓடிடுச்சு. வித்ட்ரா இட் செல்ஃப் இன் டு த ஹோல் அண்ட் டிஸப்பியர். அந்த வால்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டுக்குள்ளே போய் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. டிஸப்பியர்னால் உங்களுக்கு தெரியும்ல, காணாமல் போயிடுச்சு. அதான் ஒரு மைண்டு நல்லது சொன்னாலும் இன்னொரு மைண்டு கெட்டது சொல்லி அந்த பாம்பை கொண்டுடுன்னு அந்த எஜுகேஷனல் சொல்லி கொடுத்துருன்னே அப்படியே கல் எடுத்து அடிக்கிறாரு, அது உள்ளே போயிடுச்சு. poets feeling guilty. இந்த poets feeling guilty இருக்குல்ல, அதான் உங்களுக்கே தெரியும். கில்ட்டினா ஐயோ நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாம்பை வந்து கல்லை தூக்கி எரிஞ்சு கொல்ல பார்த்ததுக்கு வந்து அவர் மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். The poet was now gnawed, GNAWED அப்படின்னா வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து gnawed. G வந்து சைலண்ட்டு, W சைலண்ட்டு. ஸோ gnawed அப்படின்னா வந்து கொறித்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலியோ இல்லை வந்து அணிலோ வந்து ஒரு கொய்யாப்பழத்தையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பிள் எப்படி சாப்பிடும், கொறிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக the poet was now gnawed by feeling of guilt. அந்த கில்ட் ஃபீலிங் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொறிக்க ஆரம்பிக்குது அவரோட மனசை. He felt that he is driving away the snake, that he had done him no harm was an act of sin. அந்த பாம்பை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு தீண்டத்தகாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு. He recalled how the mariner in Coleridge poem The Ancient Mariner, இதே மாதிரி தான் எஸ்டி கால்ரிட்ஜ் எழுதுனா த ஆன்சியன்ட் மரைனர் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து இங்கே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த கதையில் ஒரு கேரக்டர் வந்து கில்ட் அண்ட் இன்னசென்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அல்பட்ராஸ். அவர் அந்த கதையில் ஒரு கேரக்டர் வந்து அல்பட்ராஸ் அப்படின்றது வந்து ஒரு கடற்பறவை. ஸோ அந்த ஆன்சியன் மரைனரில் வர ஒரு கேரக்டர் வந்து இந்த கடற்பறவையை வந்து கொன்னுடுறாங்க. அந்த வாஸ் மோஸ்ட் ட்ரெட்ஃபுல்லி பனிஷ்ட். அதனால அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடச்சிது. He felt that he had committed a mean silly act. ஸோ இதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு சில்லி ஆக்ட்னா ரொம்ப ஒரு சில்லறத்தனமான ஒரு செயல். On this repentant note the poem ends. ஸோ இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருந்துறாரு.
இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாம்பை கொல்றதுக்காக போன பேராகிராஃபில் கல் எடுத்து அடித்ததில் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டாரு. அதில் வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆனது வந்து ஆன்சன் மரைனர் அப்படின்ற எஸ்டி கால்ரிட்ஜ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அல்பட்ராஸை வந்து ஒரு கேரக்டர் வந்து கொண்டுருவாங்க, உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஐயோ நம்மளும் பாம்பை கொல்லணும்னு நினச்சிட்டோமே, அதனால் நம்மளுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமே, இது வந்து ஒரு சில்லறத்தனமான ஆக்ட் ஆச்சு அப்படின்னு நினச்சி மனம் வருந்தி ரொம்ப பேசுகிறாரு இந்த பேராகிராஃபில். அதான் த போயட்ஸ் ஃபீலிங் கில்ட்டின்றது தான் அந்த பேராகிராஃப். த மெசேஜ் ஆஃப் த போயம். இந்த போயம் சொல்ல வர மெசேஜ் தான் என்ன அப்படின்றத பார்ப்போம். The message that Lawrence seeks to convey through the poem is that instinct make for peace and harmony, whereas reason tends to disrupt it. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த லாரன்ஸ் இந்த போயம் மூலமாக என்ன கன்வே பண்ண நம்மளுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உள்ளுணர்வு வந்து எதை வந்து அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் வச்சுக்கிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. த போயட்ஸ் இனிஷியல் ரியாக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிங்டிவ் லவ் அண்ட் அட்மினேஷன் ஃபார் த ஸ்னேக். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்னேக்கை பார்த்தோன்னே போயட்டுக்கு உள்ளுணர்வு என்ன தோணுச்சு, சார் அந்த ஸ்னேக் பாரு எவ்வளோ கைண்டாக இருக்குது, அது மேலே அதை நம்ம அன்பு காமிக்கணும், அடிக்கக்கூடாது, அது பாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பார்த்துக்கிட்டு தானே போகுது, அது தண்ணி கொடுக்குற அழகாக பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்மையர் ஆனார். அஸ் அ ரிசல்ட் த ஸ்னேக் ரீபோசஸ் ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அன்ஹரிடலி. ஸோ அந்த போயட்டை பார்த்தோன்னே அந்த பாம்பு வந்து ஓடலை ஒலிக்கலை, எங்கேயும் பயந்தும் ஓடலை ஓடிக்கலை, எங்கிட்டும் ஓடலை. ஆனால் அதை பார்த்து சரி இந்த போயட் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவசரப்படாமல் தண்ணியை குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த ஸ்னேக். த போயட் டஸ் நாட் திங்க் ஆஃப் கில்லிங் த ஸ்னேக் அண்ட் த ஸ்னேக் டஸ் நாட் இன்டென்ட் டு பைட் த போயட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். ரெண்டு பேருமே பாருங்கள், போயட் கிட்ட வந்தோடனே போயட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்னேக்கை வந்து அடிக்க நினைக்கல, அதே மாதிரி ஸ்னேக்கும் ஐயோ இவன் நம்மளை அடிச்சிருவானுன்ற பயத்தில் அந்த போயட்டை போய் கொத்தணும்னு நினைக்கல, அந்த பாம்பு போய் கொத்தணும்னு நினைக்கல. ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இடத்துல அப்படியே நின்று அமைதியாக ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்காங்க. தேர் இஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அக்கார்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகிருக்கு அந்த பாம்புக்கும் அந்த போயட்டுக்கும். Like Saint Francis of Assisi, in whose presence of deer at the gym the tiger lay together peacefully. இதே மாதிரி தான் இன்னொரு ஒர்க்கு சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீர் அண்ட் த டைகர் லே டுகெதர் பீஸ்ஃபுல்லி. அந்த கதையில் வந்து மானும் அப்புறம் வந்து புலியும் ஒன்றா அப்படியே அமைதியாக ஒரே மாதிரி படுத்து உறங்குறத வந்து அந்த இதில் வந்து அது காமிச்சிருப்பாங்க இந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசியில். The poet with his instinctive love creates a harmonious relationship even with the most dangerous Sicilian snake. அது வந்து எவ்வளோ கொடூரமான பாய்சனஸ் ஸ்னேக்காக இருந்தாலும் கூட அந்த போயட் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட உள்ளுணர்வு வந்து அந்த ஸ்னேக்கு கிட்ட வந்து அன்பு காமிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. கிரியேட் ஹார்மோனிஸ் அப்படின்னா வந்து மனதிற்கு இசைவான. வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம கூட மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு இசைவான ஒரு கேரக்டராக இருக்கும். என்ன சொன்னாலும் சரி மச்சி வச்சு சரி மாமே சரிபடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். தட் இஸ் கால்ட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி தான் இங்கே அந்த போயட்டுக்கு வந்து ஒரு இசைவான மனநிலை வந்து அந்த நல்ல மனநிலை வந்து அந்த பாம்புக்கிட்ட வந்து ஏற்படுத்தியிருக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. The trouble starts only when the poet's reason bred in him by education and age-old tradition assert itself. எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த போயட் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் இல்லை அவர் படித்த மேல் படிப்பு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்னேக் வந்து ரொம்ப பாய்சனஸ், ஸ்னேக் வந்து கொத்துச்சுன்னா எல்லாருமே செத்து போயிடுவோம், ஸ்னேக்கை பார்த்தோன்னே நீங்கள் கொண்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்து விதைச்சிருக்காங்க இல்லையா அவங்க படித்த அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் படிப்பில். அந்த மாதிரி அவரோட மனசு தோணுனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்னேக்கை பார்த்தோன்னே கொல்லணும் அப்படின்னு அவங்க எஜுகேஷன் சொல்லி கொடுத்ததை நினச்சோன்னே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. த poet views the snake as a poisonous creature and drives it away, but the poison is not in the snake but in man's reason, which views the snakes with suspicious and hostility instead of harboring fellow feeling. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா வந்து விரோதம், ஹார்பரிங் அப்படின்னா அடைக்கலம். நம்ம வந்து நம்மளோட படிப்பு இப்படி சொல்லி கொடுத்துருக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு, ஆனால் கொல்லக்கூடாது, அது பாட்டுக்கு அது வேலையை வந்து பார்த்துட்டு போங்க, நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா மட்டும் தான் நம்மளை வந்து சீறி பாஞ்சு கொத்த ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஸ்னேக் வந்து என்ன தான் பாய்சனஸ் கிரியேச்சராக இருந்தாலும் நம்ம வந்து
அதுக்கு வந்து அன்பு காமிக்கணும். அன்பு காமிக்காமல் தொந்தரவு பண்ணோன்னா நம்மளை வந்து கொன்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்னேக்கை வந்து நம்ம வந்து விரோதமாக பார்க்கக்கூடாது, ஒரு அடைக்கலம் கொடுத்து அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ த poet implies அப்படின்னா சுட்டி காட்டுது. இந்த poet வந்து எதை சுட்டி காட்டுதுன்னா, டவுன் வித் த ரீசன் அண்ட் அப் வித் இன்ஸ்டிங்க்ட். நம்ம வந்து ஒரு காரணங்களால் கீழே போகலாம், ப்ளஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட உள்ளுணர்வால் மேலே வரலாம். என்னோடய உள்ளுணர்வு வந்து ஸ்னேக்கை கொல்லக்கூடாதுன்னு இருந்தனால தான் நான் வேணுக்குனே தப்பாக கூட அடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கல் எடுத்து அடிக்கும்போது பாம்பு மேலே படக்கூடாதுன்னு நினச்சி தான் அடித்தேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, thus the poem can be enjoyed with the poetic rendering of Lawrence encounter with the snake. இந்த இடத்துல இருந்து ரெண்டரிங் அப்படின்னா வந்து வழங்குதல், என்கவுண்டர் அப்படின்னா சுட்டு தள்ளுறது கிடையாது, பாம்புடன் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த போயம் வந்து போயட் எதை நம்மளுக்கு வந்து எதை அப்படியே என்ஜாயபுளாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ்க்கும் அந்த டிஹெச் லாரன்ஸ் இந்த போயமோடலாம் ஆத்தருக்கும் டிஹெச் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்னேக்குக்கும் இருக்கிற அந்த சந்திப்பை பற்றி தான் இது ஃபுல்லாக சொல்லுது, இந்த போயம் ஃபுல்லாக சொல்லுதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. என்கவுண்டர் வித் அ ஸ்னேக் அப்படின்னா வந்து ஸ்னேக்கை சுட்டு கொல்றது கிடையாது, பாம்புடன் சந்திப்பு அப்படின்ற ஒரு இதுதான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த போயமஸை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்னு நினைக்கிறேன். இந்த போயம் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.